நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் தர்பாருக்கு வர்றாங்க. சஹாபாக்களுடைய தர்பார் வந்து சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நூதனமான செய்தியை சொல்றாங்க. ரொம்ப நூதனமான செய்தி. நான் இப்போது உங்க தர்பாருக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஜிப்ரீல் ஸலாத்து கூட உட்கார்ந்து இருந்தேன். நாங்கள் இவ்வளவு நேரம் யாரு கூட இருந்தேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களின் தலைவர், மலக்குமார்களுடைய தலைவர். அவங்கள பற்றி அல்லாவே நிறைய புகழ்றான். அல்லாவே நிறைய புகழ்றான். ரூஹுல் அமீன் அவங்களுக்கு பேர் இருக்குது. சக்தி வாய்ந்தவர் என்ற ஒரு பேர் இருக்குது. பெருமானார் சொல்றாங்க அவங்கள சக்தி உடையவர்ன்றாங்க. ஒரு தடவை அவங்க நிக்கிறாங்க. அவங்களுடைய இயல்பான தோற்றத்துல ஒரு ரெக்க பூமியில இருக்குது, இன்னொரு ரெக்க வானத்துல இருக்கு. யாரு? ஜிப்ரீல். அந்த தோற்றத்துல ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு தான் அம்மாட்ட ஓடி வந்து எனக்கு நான் எதை பார்த்துட்டேன்னு சொல்லி பயந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள போர்வை போட்டு போத்துறாங்க. ரெண்டாவது, ஒரு ரெக்க பூமியில, இன்னொரு ரெக்க வானத்துல. ஒரு கட்டத்தை ரசூல் பார்க்கறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில ஷேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. யார்? ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் ஒரு தனி பவரை கொண்டு படைச்சிருக்கான். ஏன்னா நம்ம எத்தனை கோடி மக்கள்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. உலகத்துல வாழ்ற மக்கள் இன்றைய ஜனத்தொகை எவ்வளோன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. மலக்குமார்களுடைய கணக்குங்கிறது அல்லாஹ் சொல்றான், லா யஅலமு ஜுனூதஹு இல்லல்லாஹ். மலக்குமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த லிஸ்ட்டை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. பெருமானார் நான் மேராஜுக்கு போயிருந்தேன். அங்க மாமூர் இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்க காபா இருக்குல்ல, காபாக்கு நேரா வானத்துல, காபாக்கு நேரா பைத்துல் மாமூர்னு ஒரு இடம் இருக்கு. இங்கே காபா மாதிரி அங்கே பைத்துல் மாமூர். அந்த இடத்துல நான் போனேன். மலக்குகள் உள்ள போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இல்லத்துக்குள்ளே மலக்குகள் போறாங்க. எவ்வளவு போறாங்க? 70,000 மலக்குகள் போறாங்க. நான் கேட்டேன், போனவங்க எப்ப வருவாங்க? தினமும் போறாங்க. போன யாரும் வெளியில் வந்ததில்லை. போன யாரும். எவ்வளவு கோடி மலக்குகள்! மனித காரியங்களை நடத்துவதற்கே மலக்குகளை தான் அல்லாஹ் வச்சிருக்கான். மழை பெய்யணுமா, அதுக்கு மலக்கு வச்சான். என்னுடைய பிரச்சனை தீர்க்கவா, மலக்குகளை கொண்டு காரியம் நடத்துறான் அல்லாஹ். அது ஒரு தனி லிஸ்ட், அது தனி பாடம். இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இயல்பு, அதை பற்றி நிறைய ஹதீஸ்ல இருக்கு. ஒரு நாள் பெருமானார் சொல்றாங்க, ஜிப்ரீல் ஸலாத்தோட பேசிட்டு இப்பதான் வர்றேன். இப்பதான் ஹர்ஜ மின்னி ஆனிபன் ஜிப்ரீல். ஜிப்ரீல் புறப்பட்டு போறாங்க. யார் புறப்பட்டு போறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு போறாங்க. சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்ல போறாங்க. இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போறாங்க. இந்த ஹதீஸை இமாம் ஹாக்கிம் அறிவிக்கிறார். இந்த நிகழ்வை இமாம் ஹாக்கிம், அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் இருந்தார், அல்லாஹ்வின் ஒரு அடியான், அந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க பாருங்க. நீங்க இதை பார்த்தா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அவன் கருணையில நம்ம இருக்கிறோம்னு விளங்கிடும். அவன் கருணை தான் நீ இருக்கிறது, நான் இருக்கிறது, நான் தொழுகிறது நீங்க தொழுகிறது, நான் கையேந்துவது நீங்க கையேந்துறது அவன் கருணை இல்ல. எத்தனையோ பேர் அல்லாஹ்வை புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. நம் மீது கருணை அவன் பட்டான், நான் நல்லா இருக்கிறேன். அல்லாஹ் தௌபீக் செய்வானா? ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம கரெக்டா நடக்கணும். சரிகிடவே கூடாது. நப்சு இருக்குத தரிபாடா இருக்க விடாது. நல்ல காரியத்துல இருப்போம், திடீர்னு வெளியில கலட்டி கொண்டு போயிடும். பாருங்க, நிகழ்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு போன் வரும், அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த நசீப் அவர் இழந்துருவார். அதனால நான் சொல்றது, உள்ள வந்த போன் ஆஃப் பண்ணிருங்க. ஏன்? நம்ம இங்கிருந்து வெளியே கொண்டு போவதற்கு என்ன உண்டுமோ அதை செய்வான் ஷைத்தான். அப்படி போவார், சும்மா வெளியில பேசிட்டு வரலான்னு போவார், போயிட்டே இருப்பார். எந்த நசீபும் இல்லாம போயிடும். என்னை நான் தக்க வைப்பதற்கும் என்னை இறைவனோடு ஆக்கி வைப்பதற்கும் என்ன தடை வருமோ அந்த தடை விட்டு நான் வெளியில வரணும். இன்னைக்கு எல்லாம் போன் ஒரு பெரிய தடை. ஒரு ஒரு ரிங் கால் வந்து, ரிங் டோன் நம்மளை வெளியாக்கிறது. மனசு நிக்கிறது இல்ல. ரிங்கு வரும்போது தொழுகையில இருந்தாலுமே லேசா அவர் அந்த ருக்குவுக்கு போகல, பாதி ருக்குவுக்கு போயிடுறாரு. அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு எஞ்சிடுறாரு. அந்த நம்பர் என்னான்னு ஒரு கணக்கு எடுத்துறாரு.
பாதி ருக்கு போயிடுறாரு தொழுகையில் நிற்கும் போது. இந்த தொழுகை என்ன தொழுகை நான் சொல்றது? சைலண்ட் தான் போட்டிருக்கிறார். ஆனா அந்த நம்பர் ஓடுது பாருங்க, அப்படி லேசா குனிஞ்சு ஓரளவுக்கு ஜூஸ் பண்ணிடுறார். என்னென்ன பிரச்சனை அந்த நம்பரை பத்தியான ஃபுல் கற்பனை அந்த 2 ரக்காத்தும் முடிஞ்சு போயிடும். அந்த 2 ரக்காத்து அந்த நம்பர்லயே ஓடிரும். என்னை அல்லாஹ்வோடு நான் தரிப்படுத்துவதற்கு எதுவெல்லாம் தடையோ அந்த தடையை விட்டு நான் வெளியில வரணும். என்ன தப்பிடும் நான் கேட்கிறேன். இந்த கால் மிஸ் ஆனால் என்ன நஷ்டம்? இந்த தொழுகை மிஸ் ஆனால் எத்தனை ஆயிரம் நஷ்டம் யோசிக்கணும். அவ்வளவுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்து வருகிறேன், இப்பதான் அவங்க வெளியில போறாங்கன்னாங்க. யாரு போறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அடியான் சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தார், அல்லாஹ் வணங்கினார். அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லி விடுறான்னா ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லி விடுவான். உலகத்தில் என்னமெல்லாம் நடக்க நமக்கு தெரியுதா? தெரியாது. என்னமெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அடியான் அல்லாஹ் வணங்கினான், 500 வருஷம் வணங்கினார். பெருமானார் சொல்றான். அவர் ஜிப்ரீல் சொன்னாங்க 500 ஆண்டுகள். எங்கே? கடலிலே உள்ள மலையின் மீது. கடலுக்குள்ளேயும் மலை இருக்குது. கடல் ஒரு பெரிய உலகம். பல்லாயிரம் படைப்புகள் உள்ள இருக்கிறாங்க. கடலுக்குள்ளே பல்லாயிரம் படைப்புகள். ஒன்றல்ல, மீன் மட்டும் இல்ல, பல்லாயிரம் படைப்பு கடலுக்குள்ளே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வின் உலகம் அது மிகப்பெரிய விசாலமான உலகம். கடலுக்குள்ளே உள்ள மலையிலே அவர் இபாதத்து செய்து கொண்டிருக்கிறார். சுற்றிலும் கடல். அல்லாஹ் நினைச்சா எங்க வச்சு யார அல்லாஹ்வுடைய நினைவுல வைக்க முடியுமோ வச்சிடறான். எங்க வச்சு ரிஸ்க கொடுக்கணுமோ கொடுத்துறான். 500 ஆண்டுகள் இந்த வாழ்க்கை. ஒரு வருஷம் இல்ல, 500 ஆண்டு இபாதத்து செய்கிறார். அல்லாஹ் அவருக்கு தண்ணி தாகம் வரும்போது கடல் தண்ணியை கொடுக்க முடியாது, அங்கிருந்து கீழே இறங்குவாராம். கீழே அடிபாகத்துல, அவர் வணங்குற இடத்துல இருந்து அடிபாகத்துல அவருக்கு ஒரு நீரை அல்லாஹ் சுரக்க வைக்கிறான். அந்த நீர் மதுரமா இருக்கு. அந்த நீர் எப்படி இருக்கும்? அங்க தண்ணி வரும், அந்த தண்ணி ஊற்று. அந்த ஊற்று எப்படி இருக்கும்? மதுரமா, இனிப்பா இருக்கும். இன்னைக்கு கடல் பக்கத்துல போர் போட்டாலே தண்ணி உப்பா இருக்குங்கிறாங்க. கடல்ல போர் போடுறது இல்ல, கடல் பக்கத்துல. கடல் அங்க இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இந்த ஏரியால தண்ணி கொஞ்சம் உப்பு கைப்பு இருக்கு, ஏன்னா கடல் தன்மை இருக்கிறதுனால. கடலுக்கு மேலே இருக்கிறார், கடல் அடியிலே அவருக்கு அல்லாஹ் நீரை சுரக்க வைக்கிறான். அது எப்படிப்பட்ட நீர்? மதுரமான நீர். இமாம் ஹாக்கிம் அறிவிக்கிற ஹதீஸ். சந்தேகப்பட்டால் ஈமான பாதிச்சிடும். அந்த தண்ணி சுவை இனிப்புகரமா இருக்குது. அங்க அவருக்கு உணவு, அவர் டயத்துல தொழுது முடிச்சிட்டு இபாதத் செய்து வருவார். மாதுளம் பழம் அங்கே அவருக்கு கிடைக்கும். அங்க இருந்து ஒரு செடி, மாதுளை செடி வளர்ந்து அதுல பழம் கொடுத்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் டெய்லி வந்துடும். அல்லாஹ் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி பூமி வேண்டாம், நம்ம நினைக்கிற மாதிரி உழைப்பு வேண்டாம், நம்ம நினைக்கிற மாதிரி தண்ணி வேண்டாம், எதுவும் வேண்டாம். அல்லாஹ் ஒரு பொருளை படைக்க நினைத்தால் அல்லாஹ் குர்ஆன்ல யாசீன்ல சொல்வான், ஒரு பொருள் அவன் உருவாக்க நினைக்கிற போது குன் ஃபயகுன், ஆகு என்பான், அது அப்படியே ஆகிவிடும். ஆகு, நீ பழம் வரணும், பழம் வந்துடும். மதுரமான தண்ணீர், மதுரமான தண்ணீர். அவனாக பரிசுத்தமானவன் என்று யாசீனை முடிப்பான் அல்லாஹ். அந்த வார்த்தையை சொல்லிதான் முடிக்கிறான். அப்ப அந்த மாதுளை சொலை கிடைக்கும், அதை சாப்பிடுவார். அந்த மதுரமான தண்ணியை குடிச்சுக்கிடுவார். அப்புறம் மேல போய் இபாதத் செய்வார். இபாதத்து செய்யற இடம் மேல, தண்ணியும் பழமும் கீழே வச்சிருக்கான் அல்லாஹ். அங்க இது எல்லாமே கடலுக்குள்ள நடக்குது. கடலுக்குள்ளேயும் ஒரு பெரிய உலகம். 500 வருஷம் அவருடைய கடைசி காலம் நெருங்குது. அப்ப அவர் அல்லாட்ட கேட்டார். அல்லாஹ் 2 கோரிக்கைன்னார். என்ன கோரிக்கை சொல்லுப்பா, நீ என்ன அடியான், இவ்வளவு பெரிய இபாதத்தா இருக்கிற, இவ்வளவு வணக்கத்தில் இருக்கிற, என்ன கோரிக்கை? ஒண்ணு, என்னுடைய ரூஹை நீ எடுக்கும் போது நான் சஜிதாவில் இருக்கும் போது எடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். எப்ப எடுக்கணும்? சஜிதாவில் இருக்கும் போது என் ரூஹு பிரியணும்.
நிறைய சாலிஹீங்கள் சஜிதால ரூஹு பிரிஞ்சிருக்கு. நிறைய சாலிஹீங்கள் அவ கேட்டாலாம், நான் சஜிதால இருக்கும்போது ரூஹு பிரியணும். ரெண்டாவது கோரிக்கை, என் உடலை அழிக்கிற சக்தி இந்த பூமியில் எந்த பாகத்துக்கு இருக்கக்கூடாது. கடல்ல உட்கார்ந்து இருக்கேன், மீன்கள் தின்னுடக்கூடாது, உப்பு கரிச்சிடக்கூடாது, என் உடல் எந்த வகையிலும் சேதப்படக்கூடாது. அப்படியே இருக்கணும். நான் எப்படி மௌத்தானு அப்படியே இருக்கணும். நாளைக்கு நீ எழுப்பும் போது சஜிதாவில் இருந்து எழுப்பணும். சுபஹானல்லாஹ். எப்படி கேள்வி? மௌத்தா போயாச்சுன்னா அடக்கிஞ்சாச்சுன்னா உடம்பெல்லாம் அங்கங்க இதாயிடும் இல்லையா? என்ன நீ எழுப்பும் போது சஜிதாவோட எழுப்பணும். அப்படியே நான் இருக்கணும். சஜிதாவில் உழுறனா அதே நிலையில என்னை வச்சு காப்பாத்திரு. எந்த ஒரு பூச்சி புழுவுக்கும் மண்ணுக்கும் கடல் நீருக்கும் என்னை அழிக்கிற சக்தி நீ கொடுத்துடக்கூடாது. என் உடம்பு கெட்டு போகாம வச்சுக்கிறணும். சரின்றான் அல்லாஹ். ஓகேன்டான். எல்லாம் நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தர்பார், அவர் ஒரு கட்டம் எழுப்புறான் அல்லாஹ், மறுமை நேரம், இதெல்லாம் அல்லாஹ் நடக்கிறது அப்படியே சொல்லி அனுப்பிடுறது. எழுப்புவானா அல்லாஹ் எழுப்பி அவரை பார்த்து மலக்குகளை கூப்பிட்டு சொன்னா, அதுகிலு அப்தி அல் ஜன்னா பி ரஹ்மதி, இதோ என் அடியானை நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு தன்னா போவாங்க. அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தலாம். மலக்குகள் எல்லாம் சேர்ந்து இவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க மறுமையில. என்ன அப்படியே தூங்க வச்சுட்டான், அப்படியே மௌத்தாக்குறான், சுஜூதிலே இருக்கிறார், உடம்பு கெட்டு போகாம வச்சுட்டான். அவரை எழுப்புறான், சுஜூதுல இருந்து எழுப்புறான். என் அடியாரை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்கிறான் அல்லாஹ். ரஹ்மதி, என் ரஹ்மத்தை கொண்டு, என் அருளை கொண்டு அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பால் அவருக்கு சொர்க்கம் கொடுத்துருங்க. அந்த அவரு அந்த வணக்கசாலி மலக்குமார்கள்லாம் அவரை கூப்பிடும் போது வரமாட்டேன்டார். மலக்குமார்களுக்கு ஆச்சரியமா போச்சு. வரமாட்டேன்னு சொன்னா எங்க சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறான் அல்லாஹ். மலக்குமார்கள்ட்ட சொல்றான், அதுகிலு அப்தி ஜன்னா, என் அடியார சொர்க்கத்துல கொண்டு உட்கார வச்சிருங்க. பி ரஹ்மதி, என் பேர் அருளால். அவர் சொன்னார், அல்லாஹ் பி அமலின்னு சொல்லு, நீ ஒரு வார்த்தை மாத்தி சொல்றேன்னாராம். அல்லாஹுக்கே விளக்கம் சொல்றார், நீ ஒரு வார்த்தை மாத்தி சொல்ற. என்னப்பா மாத்தி சொல்லிட்டேன்? என் அருளால் சொர்க்கம் சொன்னிய, அதை விட்டுடு, என் வணக்கத்தால் சொர்க்கம் என்று சொல். நான் செய்த வணக்கத்துக்கு சொர்க்கம். எத்தனை வருஷம்? 500 வருஷம் வணங்கி இருக்கேன். கடலுக்குள்ள உட்கார்ந்து வணங்கி இருக்கிறேன். கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடம். என்னுடைய வணக்கத்தை கொண்டு அப்படி சொல்ல, என் அடியானை அவன் வணக்கத்திற்காக சொர்க்கம் என்று நீ சொல்லுன்னார். மலக்குமார்கள் அப்படியே நிக்கிறாங்க. அவரை உள்ள கூட்டு போறதுக்கு ஆள் உள்ள என்று ஆக மாட்டுக்காரு. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா, அதுகிலு அப்தி அல் ஜன்னதா பி ரஹ்மதி, என் அருளால் சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க. நான் அவர் சொன்னா, மீண்டும் மீண்டும் அருள் அருள்னு சொல்றியே, என் வணக்கத்தை சொல்லுமா. நான் எவ்வளவு வணக்கம் செய்து இருக்கிறேன். உன் ரஹ்மத்துங்கிறது வேற. இப்ப நான் போறது பாவியா வாழ்ந்துட்டு துரோகம் செய்துட்டு ஏதோ நீ என் மேல இறக்கப்பட்டு உன் அருளை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புனா அந்த வார்த்தையை சொல்லலாம். நான் வணக்கசாலியா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப என் வணக்கம் தான் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போச்சுன்னு சொல்லு. ரெண்டாவது அல்லாஹ் அப்படி சொன்ன. மூணாவது அல்லாஹ் அதைத்தான் சொன்னான். அவர் நான் போக மாட்டேன்டார். என் வணக்கத்தால் நமக்கெல்லாம் என்னத்தை சொல்லிக்கப்பா, உள்ள விட்டா சரி, நீ எதை சொன்னாலும் சொல்லு, என்ன உள்ள விட்டுரு, அதானே. நம்ம சொர்க்கம் போனா தாவல்ல நினைப்போம். அவர் அல்லாட்ட எவ்வளவு கேட்கிற அளவுக்கு எப்படி இருந்திருக்கிறார். நம்ம போய் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ண போறோமா? சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா எதை வச்சு? உன் அருளாலையா வணக்கத்தாலையா? வாயை பத்திட்டு போயிடணும். கம்முன்னு போய் உள்ள போய் நம்ம சேர் எங்கன்னு பார்த்து உட்காந்துடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அல்லாட்ட போய் ஆர்குமெண்ட் பண்றதா? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன் ரஹ்மத்துலாம் வேற. இப்ப நான் போறது என்னுடைய அமலை கொண்டுதான் போறேன்னார். அல்லாஹ் சொன்னா, கூப்பிடுப்பா, உட்கார், அவர் வணக்கத்தை பூரா எடு. சரி, என்னப்பா செய்திருக்கா? 500 வருஷம் உட்கார். அல்லாட்ட போய் தப்ப முடியுமா? பிரச்சனை இல்லாம சில பேர் சில நேரத்தில் இந்த ரோட்ல சில நேரத்தில் இந்த போலீஸ் அதிகாரிகள்ட்டெல்லாம் சில பேர் சரி போங்கன்றாங்க. எந்த வகையில் என்ன நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா, அவரு நில்லுப்பா நான் விளக்கம் சொல்றேன்ட்டு நிப்பாட்டுவாரு. மகரிப் வரைக்கும் நிக்கணும். ஏதோ ராங்கா வந்துட்டங்க, விட்டுருங்க, போயிருங்க.
எங்கேயுமே இந்த கனிவான பேச்சுக்கு தான் மதிப்பே தவிர ராங்கா போனா அவங்க அதை விட ராங்கா போயிடுவாங்க. உலகம் அதுதான். அது அல்லாஹ் சரி உட்காரவை ஆள போக சொன்னோம், போக மாட்டேங்கிறாரு, இரு அவர் வணக்கத்தை எடுப்பா. என்ன வணக்கம்? அவர் பெருசா நினைச்சிருக்கிறாரு 500 வருஷம் பாவமே செய்யல கடலுக்குள்ள. சார் உட்கார். மலக்குமார்கள்ட்ட சொன்ன நம்ம செய்த உபகாரத்தை எடுங்க. என்ன உபகாரம்? 2 கண்ணுங்க கொடுத்துருக்கேன், 500 வருஷமா அந்த கண்ணு இருந்துச்சு, அந்த கண்ணை தூக்குங்க. அந்த 2 கண்ணையும் தூக்கி தட்டில் வச்சு அவர் 500 வருஷத்தை தூக்கி வச்சா பொறக்குண்டு என்ன கண்ணு அப்படியே கீழே அந்த நன்மை தட்டு கண்ணை வச்ச உடனே கண்ணு தட்டு அப்படியே இறங்கிட்டு நன்மை தட்டு மேல நிக்குது. எது மேல நிக்குது? 500 வருஷம் வணக்கம் இங்க நிக்குதுங்க. 2 கண்ணு அல்லாஹ் கொடுத்தங்கிறான். 500 வருஷம் அந்த 2 கண்ணும் பழுதுபடாம, டாக்டர்கிட்ட போகாம, கண்ணுக்கு மருந்து ஊத்தாம, கண் நோய் வராம உன்னை பாதுகாத்து இருக்கிறேன். நீ இதுவரைக்கும் ஒரு டாக்டரை நீ பார்த்தது இல்லை. அந்த கண்ணு நான் கொடுத்தேன்ல, அந்த கண்ணுக்கு நீ உபகாரம் செய்துட்டியான்னு பார்ப்போமேன்னு வச்சா கண்ணு வச்ச தட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு, நன்மை கீழே தானே இறங்கும். எது தராசுல எது வெயிட் கூடுமோ அங்கதான் இறங்கும். இறங்கிட்டு இது இங்க நிக்குது. அவரு பாக்குறாரு, அல்ல 500 வருஷம் இல்ல பாரு, 500 வருஷம் இருக்கு பாரு, 500 வருஷம் தான் அது. சரி, அவர் உடலை தூக்கி வைங்க. நம்ம அந்த உடம்புக்கு என்னென்ன செய்திருக்கிறோம், சாப்பிடும் போது கரெக்டா செரிமானமாச்சு, குடிச்சாரு சரியாதாச்சு, ராத்திரி தூக்கத்தை கரெக்டா கொடுத்தோம், உடலுக்கு என்னென்ன உபகாரம் செய்தோம் வை. அவர் சொன்னாரும், போதும் இனி என்னத்தை வைக்க போற? உடம்ப வச்சு என்ன வச்சாலும் கடைசியில் இந்த 500 இல்லாமலே போயிடும், நீ எல்லாரும் இப்ப நிப்பாட்டுன்றாராம். என்னத்தை வைக்க போற அல்லாஹ்? இப்ப இவரை சொர்க்கம் எதை கொண்டு போகணும்? ஒரு ரஹ்மத்தால தான். அவர் சொல்றாரு, ஒரு ரஹ்மத்து தான் கொண்டு போ ஆள உள்ள. அதுகிலும் ஆப்தி அல் ஜன்னா, நான் கண்ணை வச்சிருக்கிறேன், காதை வைக்கணும், கல்ப வைக்கணும், உடலை வைக்கணும். அதுக்கு மேல டெய்லி உனக்கு கடலுக்குள்ளே மதுரமான நீரை கொடுத்தவன் இல்லையா, அந்த நியாமத்தை வைக்கிற. கடலுக்குள்ளே மாதுளை சொலையை கொடுத்தவன் இல்லையா, உன் கை உழைப்பு இல்லை, நீ வேலையை பார்க்கல. கடலுக்குள்ளே அத்தனை அலைகளுக்கு மத்தியில் உறக்கத்தை கொடுத்தேன் இல்லையா, விழிப்பை கொடுத்தேன் இல்லையா, அங்க உன் சுய தேவையை அழகாக பூர்த்தி செய்ய வாய்ப்புகளை கொடுத்தேன் இல்லையா. எல்லாத்தையும் விடு, சஜதாவுல மௌத்தாகணும்னு கேட்டாயே, சஜதாவில் மௌத்தாக்கினேனே, அதை விடு. இன்னைக்கு வரைக்கும் அந்த உடம்ப ஒரு புழு பிடிக்காம பாதுகாத்தேனே, ஒரு புழு, ஒரு மண் உடம்ப பாதிக்காம பாதுகாத்தேனே. இது எல்லாத்தையும் வைக்கணுமே, வச்சாதானே அந்த பேலன்ஸ் என்னன்னு தெரியும்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல, ஒன்னும் வைக்க வேண்டாம், உன் ரஹமத்துல தான் நான் போகணும், கொண்டு போங்கிறான் அல்லாஹ். அதுகிலு ஆப்தி அல் ஜன்னா, என் அடியானை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள், ரஹ்மதி, என் அருளால் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறான். அவரும் சொன்னார், அல்லாஹ் உன் அருள் இல்லைன்னா நான் மாட்டிக்கிடுவேன். உள்ள போறார். போகும்போது அல்லாஹ் சொன்னா, நீ என் அடியான், ரொம்ப நல்ல அடியான் என்றான் அல்லாஹ். ரொம்ப அழகான அடியான் அந்த ஆப்தி, நீ என் அடியான், ரொம்ப ரொம்ப அழகான அடியான். நீ வாழ்ந்த வாழ்க்கை, உனக்கு இருந்த வாழ்க்கை, உனக்கு இருந்த வணக்கம், உனக்கு இருந்த மனம், அந்த வனம், அந்த வாழ்க்கை, அந்த குணம் என்னை கவர்ந்தது அடியானே என்று அல்லாஹ் இப்ப பாராட்டுறான். அவன் நினைக்கும் போது பாராட்டணும். இங்கே நான் சொன்னேன், பெருமானார் சஹாபாக்கிட்ட இந்த செய்தியை சொல்ல உருகி போனாங்க தோழர்கள். அல்லாஹ்வின் அருள் தான் கடைசி வரைக்கும் தேவை. அவன் அருளை கொண்டுதான் வாழ்கிறேன், அவன் ரஹமத்தை கொண்டுதான் நடக்கிறேன், அவன் ரஹமத்தை கொண்டுதான் படுக்கிறேன், அவன் ரஹமத்தை கொண்டுதான் சாப்பிடுறேன். அவன் ரஹமத்து இல்ல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என் உடம்பெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருக்கிறேன், நான் ரொம்ப டெய்லி வாக்கிங் போறேன், டெய்லி உடம்ப ப்ரெஷர் செக் பண்றேன், டெய்லி சுகர் செக்அப் பண்றேன், எல்லாமே கரெக்டா இருக்குது, எதுவுமே எல்லாமே நில்லுதான். திடீர்னு பார்த்து அடுத்த நாள் அவர் மௌத்தா போயிட்டாருங்கிறான். என்னடா ரொம்ப செக்அப் பண்ணி வச்சிருந்தாரு, கரெக்டா. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் எழுதின ஒரு பத்திரிகை பழைய காலத்துல வந்துச்சு. அவர் அதுல சொன்னார், ஆற்று ஆய்வாளர். அவர் சொல்றார்,
ஏன்னா ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு வழி என்னான்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு வழி என்னாண்டு. நான் 100 வயசு வாழ்வேன் என்றார். அவர் ஒரு பெரிய ஆய்வாளர், பத்திரிகையாளர், நான் பேரெல்லாம் சொல்லல, பத்திரிகையாளர். அவர் ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கான வழி என்ன, நான் 100 வருஷம் வாழ்வேன் எழுதியிருந்தார். 52 வயசுல அவர் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தானார். 100 வயசு வாழ்வேங்கிறார், 52ல மௌத்து. எதுல மௌத்து? ஹார்ட் அட்டாக்கை தடுப்பதற்கு என்ன வழி, அதுக்குன்னு ஒரு ஆய்வு புத்தகம். ஹார்ட் அட்டாக்ல தான் மௌத்தா போனார். எங்க நம்ம உலகத்துக்கெல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம், அறிவுரை எல்லாம் சொல்லலாம், மருத்துவம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். நமக்கு ஒரு டைம் வரும்போது எல்லாமே அந்த டயத்துல என்ன நடக்கணுமோ அதை நடத்தி எல்லாம் முடிச்சிடறான். அவன் அருளாலேயே வாழ்கிறோம். நான் வாக்கிங் போகணும், சுகர்ல கட்டுப்பாடு தேவை, பிரஷர் கட்டுப்பாடா இருக்கணும், உணவு கட்டுப்பாடு வேணும், எல்லாமே தேவை, எல்லாமே அவசியம். ஆனாலும் அவைகள் என்னை காப்பாற்றுமா என்றால் இல்லை. அல்லாஹ்வின் அருளால் நான் காப்பாற்றப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய அருள் வேணும். எல்லாம் கரெக்டா இருந்து அருள் இல்லையா மாட்டிக்கிடுவோம். அதான் அல்லாஹ் சொன்னா, என் அருளால் அவரை சொர்க்கம் அனுப்பு என்றான். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நீங்கள் ரொம்ப மனசுல எடுத்துக்கிறவனுங்கிற அல்லாஹ்வுடைய அருள்தான் என்ன வாழ வைக்குது, அந்த அருள்தான் என்ன வணங்க வைக்குது. அவன் என் மீது வைத்திருக்கிற அன்புதான் இன்னைக்கு நான் சிறப்பா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம சிறப்பா இருக்கிறோம், அவன் ரஹ்மத்தால் சிறப்பா இருக்கிறான். அது இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. இன்னும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரலாம், அதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவன் ரஹ்மத்து இருக்க இருக்க நம்ம பிழைச்சிக்கிடுவோம், துன்யாவிலையும் மறுமையிலும். எனவே அல்லாஹ் என்பவன் கருணை உள்ளவன், அன்பாளன். புனிதமான ரமலான் எல்லாம் நம்ம கோரிக்கைகளை ஏற்றிருக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறான். எப்போ எதை கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது அவனுடைய வேலை. நான் கேட்ட ஒரு துவா கூட அல்லாஹ் காதுல விழாமல் இல்லை, எல்லாமே விழுந்திருக்கு, எல்லாமே பதிவு பண்ணி இருக்கிறான். மலக்குகள் உட்கார்ந்து எழுதுறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நீ சொல்றத மலக்கு எழுதுறாங்க. அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதை ரகீபுன் அதீத். உன் நாவில் வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் என் நாவுல வெளியில வந்த வார்த்தை, அது நல்லதோ கெட்டதோ துவாவோ எல்லாம் ரெக்கார்டுங்கிறான் அல்லாஹ். குர்ஆன் பொய்யா? சத்தியம். ஒரு வார்த்தை கூட மறைக்கப்படாது, மிஸ் ஆகாது. அதனால அல்லாஹ் கொடுக்க தயார். அவன் நேரம் பார்த்து கொடுப்பான், காலம் பார்த்து கொடுப்பான், எப்ப எது அவசியமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நிச்சயமா கொடுக்க போகிறான். அவசரப்பட்டு விடாதீர்கள். கேட்டனே கிடைக்கலையேங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக.